வெல்கம் டு இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க் பார்க்க போகிறோம். இந்த நெட்வொர்க் ஐடியில் எங்கெங்கே வரும் அப்படின்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எடுத்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம ஜேஇ படித்தாலும் அதே மாதிரி ஏஇ படித்தாலும் எந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு நெட்வொர்க் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த சிலபஸ் எல்லாத்துக்குமே காமனாக வர சிலபஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமிக்கில் டெக்னிக்கல் எஸ்ஐ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. புரியுது? விருப்பமுள்ள மாதிரி கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் நம்பர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போவோம். நெட்வொர்க்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ 1 2 3 4 அப்படின்னு ஒரு 4 இருக்குது. ஒரு ரெசிஸ்டர்ஸ் இங்கே பாருங்கள். எக்ஸாம்பிள் இது அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு ஈஸியாக நான் இங்கேயே காமிச்சிடுறேன். இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர், இது கெப்பாசிட்டன்ஸ், இங்கிட்டு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். கரெக்டாக இந்த சைடில் என்ன பண்ணிக்கலாம், ஒரு இண்டக்டன்ஸ், இந்த சைடில் என்ன பண்ணலாம், ஒரு கெப்பாசிட்டன்ஸ், இந்த சைடில் என்ன, ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தொடர்ச்சியாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா நெட்வொர்க். நெட்வொர்க் அப்படின்றது ஒரு செயினிங் ப்ராசஸ், ஓகேங்களா? இப்போ இது தனியாக இப்போ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இது நீங்கள் கால்குலேட் பண்ணணும். திருப்பி இது அதுக்கு இது இங்கே பாருங்கள், இதுவும் என்னது சீரியஸ் இதுக்கு பேரலல் இதுக்கு சீரியஸ், இப்படியே மாற்றி நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணி ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும். அதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர்ன்ற மாதிரி வரும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறது இல்லை. நார்மலாக நமக்கு ஈஸியாக தான் கேள்விகள் வரும். நெட்வொர்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஈஸியாக தான் கேள்விகள் வரும். அது என்ன நெட்வொர்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோல இன்டர் கனெக்ஷன் ஆஃப் சர்க்யூட் எலமெண்ட் ஆர் பிரான்ச்சஸ். இன்டர் கனெக்ஷன் ஆஃப் சர்க்யூட் எலமெண்ட் ஆர் பிரான்ச்சஸ், இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெட்வொர்க்கில் என்னென்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸ் வரும், அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வரும், அடுத்தது இண்டக்டன்ஸ் வரும், அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் வரும். இது எல்லாம் இன்க்ளூட் ஆகி தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு நெட்வொர்க் வரும். இல்லை எனக்கு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு நெட்வொர்க்கு தான். கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுவும் நெட்வொர்க் தான். சீரியல் பேரல் காம்பினேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நெட்வொர்க்கை நம்ம இதை ஏன் 4 டெர்மினல் நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி உனக்கு சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா இங்கே பாருங்களேன், 1 2 3 4. ஸோ எத்தனை டெர்மினல் இருக்குது அப்படின்னா 4 டெர்மினல் இருக்குது. அதனால இதுக்கு பேர் என்னது, 4 டெர்மினல் நெட்வொர்க். இதில் இன்புட் சைடில் 2 இருக்கும், அவுட்புட் சைடில் 2 இருக்கும். இன்புட் சைடில் 2 இருக்கும், அவுட்புட் சைடில் 2 இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் என்னது நெட்வொர்க். நெட்வொர்க் நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், டி நெட்வொர்க், பை நெட்வொர்க் எல்லாம் சொல்லியிருப்போம். இங்கே பாருங்களேன், நார்மலாக என்ன பண்ணுவோம், இது டி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுதுங்களா? இது டி நெட்வொர்க். இது பை நெட்வொர்க் வரையணும் அப்படின்னா இது பை மாதிரி இருக்கும். மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, பை. அதுதான் இந்த பை. இது பை நெட்வொர்க். ஸோ இது டி நெட்வொர்க், இது பை நெட்வொர்க். இது டி நெட்வொர்க், இது பை நெட்வொர்க். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிமெட்ரிக்கல் நெட்வொர்க். அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிமெட்ரிக்கல் நெட்வொர்க். சிமெட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். இதில் டயக்ராம் இன்புட் சைடை தூக்கி நான் அவுட்புட் சைடில் வச்சாலும், அவுட்புட் சைடை தூக்கி இன்புட்டில் வச்சு நான் அவுட்புட் பார்த்தாலும் எனக்கு ஆன்சர் எப்பொழுதுமே எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், இன்புட் சைடை அவுட்புட் சைடாக மாற்றுறேன், அவுட்புட் சைடை இன்புட் சைடாக இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வேல்யூ எப்பொழுதுமே என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், Z1 அப்படின்னு எழுதியிருக்கோமா, இந்த இடத்துல பாருங்க Z1, இந்த இடத்துல என்னது Z2. இப்போ இது இன்புட். இப்போ நான் ஒரு ஆர் வேல்யூ பார்க்குறேன், ஃபைனலாக ஒரு ஆர் வேல்யூ பார்க்குறேன் அப்படின்னா அந்த வேல்யூ எனக்கு என்னவா கிடைக்கும், ஒரு எக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. எக்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஆன்சர் என்ன கிடைக்குது, ஆர். ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது, எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறேன். இது Z1, Z1, Z2. இது எந்த நெட்வொர்க்கு, டி நெட்வொர்க்கு. இந்த ரெண்டுமே எனக்கு சேம் வேல்யூ தெரியுதா, இது ரெண்டுமே எனக்கு சேம் வேல்யூ.
இது வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ. தெரியுதா? ஸோ Z1ன்றது இன்புட் சைட்லையும் வருது, அவுட்புட் சைட்லையும் வருது. Z2 அப்படின்றது எனக்கு எங்கே வருதா அப்படின்னா பேரலாக வருது. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இந்த இடத்துல கால்குலேட் பண்ணுறேன். R ஃபைனலாக ஒரு R பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? இங்கே பாருங்கள், இதுக்கு இது என்னது கனெக்ஷன் தெரியுதுங்களா? இதுக்கும் எப்படி இருக்கும்? இதெல்லாம் தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பேரலு. இந்த பேரலை கண்டுபிடிச்சி இதுக்கும் என்ன ஆகிடும்? சீரியஸு. ஒரு ஆன்சர் வந்துடுமா? அந்த ஆன்சரை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு. இப்போ இன்புட் இது, அவுட்புட் இது. அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அழைச்சிடுங்க. இதை என்ன பண்ண போகிறேன்? இன்புட் வச்சுக்கிட்டு இந்த சைடு என்ன பண்ண போகிறேன்? அவுட்புட் பார்க்க போகிறோம். இந்த சைடு இன்புட் வச்சுக்கிட்டு இந்த சைடு என்ன பண்ண போகிறேன்? அவுட்புட் பார்க்க போகிறேன். மறுபடியும் என்ன அதே தான் வரப்போகுது. இங்கே பாருங்களேன், இதுக்கு இது பேரலு, இந்த பேரல் இதுக்கு சீரியஸ். அப்போனா எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டில் ஆர் வேல்யூ ஃபைனலாக பார்க்கும்போது எனக்கு என்ன தான் வரும்? எக்ஸு. அப்படி இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் தான் ஆன்சராக வரும். இந்த இடத்துல எனக்கு என்னது? எக்ஸ் ஆன்சராக வரும். அப்படின்னா நான் இன்புட் சைடை வந்து அவுட்புட் சைடாக கன்சிடர் பண்ணாலும், அவுட்புட் சைடை இன்புட் சைடாக கன்சிடர் பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்பொழுதுமே சேமாக தான் கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அன்அஃபெக்டட். இன்டர்சேஞ்சிங் இன்புட் அவுட்புட் டெர்மினல். இன்புட் அவுட்புட் டெர்மினல் நான் மாற்றினாலும் என்னோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறாது. எந்த நெட்வொர்க்கில்? சிமெட்ரிக்கல் நெட்வொர்க். ஏன் மாறாதுன்னா இந்த டி நெட்வொர்க்கில் இங்கிட்டும் சேம் வேல்யூ போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்தது அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க். அடுத்தது என்ன அப்படின்னா அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க். அடுத்த ப்ராப்பர்ட்டி அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க். ப்ரீவியஸாக நான் என்ன சொன்னோம்? அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அசிமெட்ரிக்கல் என்ன நடக்கும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆகும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக உங்கள் இதில் இருக்கிற பாதி பேத்துக்கு நான் நடத்துறது தெரியும், நானே சொல்லுவேன். புரியுதா? இப்போ நம்ம யாருக்காக நடத்துகிறோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்க, எக்ஸாமுக்கு புதுசாக வருவாங்க, அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கும் புரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இறங்கி பொறுமையாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இல்லை நம்ம அப்பர் ஹேண்டில் தான் ஹேண்டில் பண்ணோம்னா இதெல்லாம் டக்குன்னு என்ன பண்ணிட்டு போயிடலாம், ஈஸியாக சொல்லிடுவோம். புரியாதவங்களுக்கும் புரிய வைக்கிற வேண்டிய வேலை தான் எங்கள் அகாடமிக்கு ஒரு சிறப்பு தன்மை. புரியுதுங்களா? அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டாபிக் நடத்த போதும் ஜீரோவில் இருந்தே ஆரம்பிப்போம். உங்களை ஜீரோவில் இருக்கிறவங்களையும் நாங்கள் எங்கே கொண்டு வருவோம் அப்படின்னா 100% கொண்டு வர்றதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்குமே இந்த அளவுக்கு மெனக்கெட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இல்லைன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். சிமெட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்னா சேமு, அசிமெட்ரிக்கல் அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க. இங்கிட்டு வந்து அஃபெக்ட் ஆகாது, இந்த சைடு அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரியணும், திடீர்னு சம்மு கேட்டால் நீங்களாக சால்வ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இண்டிவிஜுவலாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அசிமெட்ரிக்கலை பொறுத்தவரை இங்கே பாருங்கள், ZAன்னு போட்டிருப்போம், ZBன்னு போட்டிருப்போம். ஓகேங்களா? இதுவும் சேமா? இல்லை. இதுவும் சேமா? இல்லை. அப்படின்னா நான் டெர்மினலை இன்டர்சேஞ்ச் பண்ணுனா எனக்கு ஆன்சர் என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்ல சிமெட்ரிக்கலில் இதுவும் சேமாக இருக்கும், இந்த இடம் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும். சீரியஸ் பேரல் சீரியஸ்னு போட்டால் ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஆனால் இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் ZA அப்படின்றத நான் 11 அப்படின்னு வச்சுக்கிறேன், ZB அப்படின்றத ஒரு 22ன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஒரு 13 வச்சுக்கிறேன். இப்போ சீரியஸ் பேரல் காம்பினேஷன் போடும்போது இது இன்புட் டெர்மினலில் வச்சுக்கிட்டு அவுட்புட் டெர்மினல் நான் ஆர் பார்த்தேன் அப்படின்னா இதுக்கு இது என்னது பேரல் ஆன்சர் வரும். பேரல் நான் சீரியஸாக பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் எக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ண போகிறேன், டெர்மினலை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு போகும், அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு வரப்போகுது. இது இன்புட்டாக மாறிடும், இது அவுட்புட்டாக மாறிடும். இது இன்புட்டாக மாறிடும், இது வந்து அவுட்புட்டாக மாறிடும். மாறிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இது வந்து பேரலு, வந்த ஆன்சர் இதுக்கு சீரியஸ். இப்படி போடும்போது உனக்கு ஃபைனல் ஆன்சர் ஒய் கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒய் கிடைக்கும். சம் வரும்போது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். சம் வரும்போது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். சம்மு நம்ம சால்வ் பண்ணுவோம்.
அப்படின்னா இந்த சைடு பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஆன்சரும், இந்த சைடு பார்க்கும்போது வேற ஆன்சரும் கிடைக்குது. அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது. எந்த நெட்வொர்க்கில்? அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க்கில். ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆகும் இன்டர்சேஞ்சிங் தி டெர்மினல். டெர்மினல் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆகும். இது வந்து அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெட்வொர்க்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். நெட்வொர்க்கில் சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கோம், சிமெட்ரிக் நெட்வொர்க் பார்த்துருக்கோம், அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க் பார்த்துருக்கோம். இப்போ அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து முழுமை அடைந்து விடும். ஓகேங்களா? ஸோ ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் இன்புட் அவுட்புட் டெர்மினலில் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்புட் அவுட்புட் டெர்மினல் என்ன பண்ண முடியாது, இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது electrical characteristic will not be changed. electrical characteristic will not be changed. ஏன் அப்படின்னா ஒரே இதுதான் வரப்போகுது. இந்த இடத்துல Z1, இந்த இடத்துல Z1, நடுவில் ZC. அது மொத்தம் எப்படி மாற்றி போட்டாலும் ஒரே ஆன்சர் தானே வரப்போகுது. அதுதான் சொல்கிறாங்க characteristics will not affected by change. அடுத்தது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆகும். என்னென்ன எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டின்றதை நம்ம பின்னாடி பார்த்தோம். புரியுதுங்களா? டெர்மினல் இம்பிடன்ஸ் ஆன் போத் சைடு ஈக்குவல் பார்த்தோம்ல, Z1 Z1. இந்த இடத்துல பாருங்களேன், டெர்மினல் இம்பிடன்ஸ் போத் சைடு நாட் ஈக்குவல், ZA ZB. இந்த இடத்துல 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னலாம், பின்னாடி பார்ப்போம் சொல்லி தான் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த இடத்துல கேரக்டரிஸ்டிக்ஸ் நாட் அஃபெக்டட்னு சொல்கிறாங்களா, அதுதான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பேர் என்னது, கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். அடுத்து ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். இதுலேயே இந்த கேள்வி வரும், சிமெட்ரிக்கல் நெட்வொர்க்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி வரும். அதில் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மூணு சாய்ஸும் இதில் ஒரு சாய்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எது அப்படின்னு. ஸோ இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ், அடுத்து ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்ஸ். இங்கே வந்து என்ன இருக்குது, 4 நேம் இருக்குது. இமேஜ் இம்பிடன்ஸ், இட்ராக்டிவ் இம்பிடன்ஸ், இமேஜ் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட், அடுத்தது இட்ராக்டிவ் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட். இதுவும் சேம் ஒரே நேம் தான் இருக்குது. இமேஜ் இம்பிடன்ஸ், இமேஜ் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட், இட்ராக்டிவ் இம்பிடன்ஸ், இட்ராக்டிவ் இம்பிடன்ஸ் கான்ஸ்டன்ட். தெரியுதுங்களா உங்களுக்கு சேமாக இருக்கிறது? அடுத்தது இது வந்து பேலன்ஸ் அண்டு அன்பேலன்ஸ் நெட்வொர்க். சிமெட்ரிக்கல் அப்படின்றது மேபி பேலன்ஸ்டு நெட்வொர்க்காகவும் இருக்கலாம், அன்பேலன்ஸ் நெட்வொர்க்காகவும் இருக்கலாம். அசிமெட்ரிக்கல் எப்பொழுதுமே என்ன அப்படின்னா பேலன்ஸ் நெட்வொர்க். அசிமெட்ரிக்கல் எப்பொழுதுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்மள என்ன பார்த்துருக்கோம், சிமெட்ரிக்கல் நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்துருக்கோம், அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்துருக்கோம், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொருக்கும் இதோட சிமெட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இதில் இருக்கிற அசிமெட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே 2 நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.